யுஜிசி வரைவு அறிக்கையை திரும்ப பெற கோரி இந்திய மாணவர் சங்கத்தினர் மதுரை தமுக்கம் தபால் நிலையம் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இது பற்றிய தகவல்களை தருவதற்காக செய்தியாளர் செல்வகுமார் இணைகிறார். செல்வகுமார், விவரங்கள். மத்திய அரசினுடைய யுஜிசி புதிதாக விதிகளில் கொண்டு வரப்பட்டிருக்கின்ற இந்த திருத்தத்தை உடனடியாக திரும்ப பெற வலியுறுத்தி இந்திய மாணவர் சங்கத்தினர் மதுரை தபால் நிலையம் தமிழகத்தில் இருக்கக்கூடிய அந்த தலைமை தபால் நிலையம் முன்பாக தற்போது அமர்ந்து முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். 50க்கும் மேற்பட்டோர் இந்த போராட்டத்தில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். யுஜிசி தற்போது கொண்டு வந்திருக்கின்ற இந்த திருத்தம் காரணமாக மாநில அரசினுடைய கல்வி உரிமை முழுமையாக பறிக்கப்படுகிறது. எனவே இந்த பகுதி குறிப்பாக தமிழகத்தை சேர்ந்தது மட்டுமல்ல, மற்ற மாநிலங்களுடைய உரிமைகள் முழுமையாக பதிக்கப்படுவதால் மாணவர்கள் உரிமையை முழுமையாக பதிக்கப்படுகிறது. மாநில சுயாட்சியில் இது தலையிடுகின்ற செயலாக இருக்கிறது. எனவே மத்திய அரசு குறிப்பாக இந்த யுஜிசி தற்போது கொண்டு வந்திருக்கின்ற இந்த வரைவு அறிக்கையை உடனடியாக திரும்ப பெற வேண்டும் என அந்த கோரிக்கையை வைத்திருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, தமிழ்நாட்டிற்கு அந்த மும்மொழி கொள்கையை அமுல்படுத்தக்கூடிய இந்த போராட்டத்தை உடனடியாக மும்மொழி கொள்கையை அமுல்படுத்தக்கூடிய அந்த திட்டத்தை புதிய கல்விக் கொள்கை வழியாக கொண்டு வருகின்ற இந்த முயற்சியை உறுதியாக தடுத்து நிறுத்தப்பட வேண்டும். நிதியை தர முடியாது என சொல்வதற்கும் மத்திய அரசினுடைய அந்த தர்மேந்திர பிரதான் அந்த மத்திய அமைச்சருக்கு எதிராகவும் தங்களுடைய கோஷத்தை எதிர்ப்பு தெரிவித்து தற்போது அந்த தலைமை தபால் நிலையம் முன்பாக அமர்ந்து இந்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். தொடர்ந்து போலீசார் அவர்களுடன் பேச்சுவார்த்தையை நடத்தி அவர்களை கலைப்பதற்கான முயற்சிகள் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார். தொடர்ந்து இந்த போராட்டம் நடைபெறுவதால் இந்த பகுதி முழுவதும் தற்போது ஒரு பரபரப்பான ஒரு சூழல் காணப்படுகிறது. தங்களுடைய விவரங்களுக்கு நன்றி செல்வகுமார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.